பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து சிறுவன் உயிரிழந்திருக்கிறான். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். ரவிக்குமார், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது நேற்று மாலை, அதாவது புத்தாண்டு தினத்தன்று நாமக்கல் சின்ன முதலப்பட்டியில் ரோஹித் என்ற 4 வயது சிறுவன், அதாவது அந்த பகுதியில் வெட்டப்பட்ட இந்த பாதாள சாக்கடை குழியில் இருந்து உயிரிழந்திருக்கிறார். இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பாதுகாப்பு விதிமுறைகள் இல்லாத காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். அதாவது அந்த சாக்கடை வெட்டப்பட்ட இடத்திலிருந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியில் செய்து கொண்டு நேற்று முன்தினம் பணிகளை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார். அதாவது இல்லாததே காரணம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பு விதிகளை சரியாக பின்பற்றி இருந்திருந்தால் மாணவன் உயிரிழக்க காரணம் இருந்திருக்கா என்ற கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த பகுதியில் 5 அடி குழி வெட்டப்பட்ட நிலையில் மீண்டும் தண்ணி ஊறியதால் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு ஆழ்துளை கிணறு மற்றும் மோட்டார்களை பயன்படுத்தாததே காரணம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று முன்தினம் அந்த பகுதியில் கயிறு கட்டப்பட்டு குழி அப்படியே விடுபட்டிருக்கிறார்கள். 2 பக்கமும் பேரிகார்டு அமைக்கப்பட்டு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் இறந்த சிறுவனுடைய உடல் இன்று நாமக்கல் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்த தொழிலாளர், அதாவது அந்த பகுதியோட ஒப்பந்தத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த மாணவன் இறப்புக்கு காரணமான குஜராத்தை சேர்ந்த படையர் என்ற நிறுவனம் அந்த மாணவனுக்கு, அதாவது இறந்த 4 வயது சிறுவனுக்கு 20 லட்சம் ரூபாய் நஷ்டஈடாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நஷ்டஈடு இரவு 1 மணி வரை பேச்சுவார்த்தை நடைபெற்ற முறையில் நாமக்கல் மாநகராட்சி ஆணையர் சிவகுமார் முன்னிலையில் அந்த பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இருப்பது அந்த பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதாக ஒப்பந்த தொழிலாளர்கள், அதாவது ஒப்பந்த நிறுவனம் மீது வழக்கு பதியாமல் மாணவர் தவறி விழுந்ததாக நாமக்கல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரவிக்குமார்.